பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். கடந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தலைச்சத்தை எப்படி நிர்வாகம் பண்ணலாங்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருந்தோம். இந்த பதிவில் இயற்கை விவசாயத்தில் மணிச்சத்து நிர்வாகம், அதாவது நம்ம தலைமணி சாம்பல் சத்து 3 பயிருக்கு இன்றியமையாதது. அந்த வகையில் இரண்டாம் நிலை பேரூட்டமான மணிச்சத்தை இயற்கை முறையில் நம்ம எப்படி பயிருக்கு கொடுக்கலாம், ரசாயன உரத்துக்கு மாற்றாக எந்த மாதிரி நம்ம மணிச்சத்து நிர்வாகத்தை பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய உரங்களான நம்ம சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, காம்ப்ளெக்ஸ் உரங்கள், இந்த மாதிரி உரங்களை நம்ம வழக்கமாக விவசாயிகள் உபயோகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்களை தொடர்ந்து நம்ம நிலத்தில் போட்டிருக்கும் போது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40-50% தான் அது பயிர் எடுத்துக்குது. மிச்சமெல்லாம் மண்ணோட இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாது உப்புகளோட வினை புரிந்து அது பயிர் எடுத்துக்கக்கூடிய நிலையில் இல்லாத அளவுக்கு அது அந்த பாஸ்பேட்டு தாதுக்கள் உங்களுக்கு நிலத்திலேயே படிஞ்சு போகிறதுனால பயிருக்கு போதுமான மணிச்சத்து கிடைக்காதனால உங்களுக்கு வேர் வளர்ச்சி, மற்ற பயிரினுடைய மகசூல் இதெல்லாம் வெகுவாக பாதிக்குது. இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் மூலமாக பண்ணாரியம்மன் பயோ பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மென்யூர் என்று சொல்லக்கூடிய ஊட்டமேற்றப்பட்ட பாஸ்பரஸ் இயற்கை உரத்தை நம்ம பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். மற்ற கெமிக்கல் இன்ஆர்கானிக் பாஸ்பரஸுக்குமே இந்த மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 10-11% மணிச்சத்து இந்த உரத்தில் இருக்குது. இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராக் பாஸ்பேட்டுன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ்னுடைய தாது உப்புக்களை தனியாக எடுத்து அதை ப்ரெஸ்மெட்டோட நம்ம கம்போஸ்ட் பண்ணுறோம். கம்போஸ்ட் பண்ணி அந்த மணிச்சத்தை பயிர் எடுத்துக்கூடிய நிலைக்கு நம்ம மாற்றி கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த கம்போஸ்ட் உரத்தில் பாஸ்பரஸை எடுத்துக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், உங்களுக்கு பாஸ்போ பாக்டீரியா, அதே மாதிரி பூஞ்சான வகைகளில் அஸ்பரஜிலஸ் அவமரி, இந்த மாதிரி நுண்ணுயிர்களை இந்த ஒரு கம்போஸ்ட் உரத்தில் செறிவூட்டி ஒரு நல்ல ஒரு பாஸ்பரஸ் உரமாக நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்கள் ஆர்கானிக் கார்பனோட சேர்ந்து இருக்கிறதுனால பயிர் நீங்கள் எந்த ஒரு இந்த அதிகப்படியான காரநிலை இருக்கக்கூடிய ஹை பிஹெச் சாயில்னு சொல்லக்கூடிய கல்கரியஸ் சாயில், சோடிக் சாயில், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய மண்ணில் இந்த மாதிரி இயற்கையான பாஸ்பரஸ் உரங்களை நீங்கள் போடும்போது பயிர் அந்த மணிச்சத்தை முழுமையாக எடுத்துக்கும். ஏன்னா தனியாக இன்ஆர்கானிக்காக நீங்கள் பாஸ்பரஸ் உரங்களை போடும்போது அதை எடுத்துக்கூடிய நிலை இல்லாமல் போகும். பட் இந்த மாதிரி ஒரு கார்பனோட, ஆர்கானிக் கார்பனோட சேர்ந்து இந்த பாஸ்பரஸ் உரங்களை நீங்கள் பயிருக்கு கொடுக்கும்போது அந்த பாஸ்பரஸ் சத்து முழுமையாக பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மண்ணில் உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் உரம் மட்டும் இல்லாமல் இதில் நைட்ரஜன் ஒரு 0.5-0.8% இருக்குது. பாஸ்பரஸ் 10-11% இருக்குது. பொட்டாஸ் ஒரு 3.5 ஒரு 3.5-4% வரைக்கும் நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். ஆர்கானிக் கார்பன் பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் இந்த உரத்தில் இருக்குது. பாஸ்பரஸ் சத்துக்கள் மட்டும் அல்லாமல் நைட்ரஜன், உங்களுக்கு பொட்டாஸ் சத்து கூட கொஞ்சம் நுண்ணூட்ட சத்து, இது எல்லாமே நுண்ணூட்டம்னா இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம கம்போஸ்ட் உரங்கள் இருக்கக்கூடிய இரும்பு, துத்தநாக சத்துக்கள் இது கூட சேர்ந்து வரும். பயோ பாஸ்பரஸ் உரங்களை நீங்கள் பயிருக்கு நீண்டகால பயிரான கரும்பு, வாழை, மஞ்சள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 300 கிலோ வரைக்கும் நம்ம பரிந்துரை செய்கிறோம். ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு 6 பேக், 50 கிலோ மூட்டையில் ஒரு 6 பேக் நீங்கள் வாழையாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பயிர்களுக்கு கொடுக்கலாம். குறுகிய பயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 200 கிலோ வரைக்கும் நம்ம பண்ணலாம். நெல், காய்கறி பயிர்கள், மக்காச்சோளம், இந்த மாதிரி பயிர்களுக்கு ஒரு 200-250 கிலோ வரைக்கும் நீங்கள் பயிரினுடைய தேவைக்கேற்ப நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த உரத்தை நீங்கள் நார்மலாக போடக்கூடிய கம்போஸ்ட் உரங்கள், பயோ சூப்பர், பயோ கம்போஸ்ட் உரங்கள், பயோ சூப்பர், மண்புழு உரங்கள், தொழு உரம், இதில் எது வேணாலும் நீங்கள் கலந்து போடலாம். தனியாக நீங்கள் பயிருக்கு கொடுக்கலாம். தென்னை மரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பயோ பாஸ்பேட் 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு 2 கிலோ போட்டிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாக்குக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு பாக்கு மரத்துக்கு நீங்கள் 500 கிராம்ங்கிற அளவில் இந்த உரத்தை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். ஸோ இந்த உரம் முற்றிலும் கெமிக்கல் பாஸ்பரஸ் உரத்துக்கு இணையாக மாற்றாக நாங்கள் கொடுக்குறோம். அதே சத்துக்கள் இதில் செறிவூட்டப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் கூடிய நுண்ணீர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். மண்ணில் நோய் தடுப்பாற்றலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகசூல் கூடுதலாக கிடைக்கும். ஸோ அதனால் விவசாயிகள் இந்த மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாஸ்பரஸ் உரங்களை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து முழுதும் பயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதிகப்படியான மகசூலை நீங்கள் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி
பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.